எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, நம்முடைய கர்த்தர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். இந்த நல்ல வேளையிலும் கூட வாருங்கள், நாம் யாவரும் சேர்ந்து ஜெபித்து நாம் ஆராதனை செய்வோம். கண்களபடி ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் அன்பின் பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த மகிமையின் நல்ல வேளை கண்டு செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உபத்திரவத்தின் நாட்களிலும் கூட நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காணொளி மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்க ஆயத்தமாக இருக்கிற தேவ ஜனங்களை நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இந்த வசனத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் நல்லவராய் இருந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணுமா வேண்டிக் கொள்கிறேன். வருகிற நாட்கள் கொடிய நாட்களாக இருக்கிறது. உம்முடைய வருகைக்கு எங்களுடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய சிந்தனையில் உள்ள சகலவிதமான காரியங்களை பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராகப்பா. துக்கங்கள், சஞ்சலங்கள், போராட்டங்கள், பாரங்கள், சுமைகள், நுகங்கள் யாவற்றையும் முறித்திறந்து பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே, இந்த தேசத்திலே சமாதானத்தை தாரும். எங்கள் பிள்ளைகளுக்கும் சமாதானத்தை தாரும். ஆண்டவரே, கூடி சீக்கிரத்தில் ஆண்டவரே இந்த தேசம் ஒரு சராசரியான தேசமாய், ஒரு நார்மல் தேசமாய் மாற நீர் சீக்கிரத்தில் உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் காத்துக் கொள்ளுவீராக, நீரை நடத்துவீராக. எத்தனை ஜனங்கள் இந்த நாட்களிலே கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கார்களோ அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, விடுதலையாக்குவீராக. அந்த குடும்பங்களுக்கு ஆறுதலையும் தேர்தலும் தருவீராக. உடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்வீராக. உன்னதமான இயேசுவின் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென், ஆமென். வாருங்கள் பிரியமானவர்களே, நம் கர்த்தர் நாமத்தை பாடி ஆராதனை செய்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உன்னதரே, உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே. ನಿಮ್ಮನ್ನ ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ, അങ്ങേ സ്തുതിക്കുന്നു ദൈവമേ. ആരാധനാ ശ്രേഷ്ഠ, మీకారాధన, ఆరాధన మీకే యేసువే. హల్లెలూయా. Glory, glory. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, இயேசுவின் நாமத்தில் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, இயேசுவின் நாமத்தில் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். ஓ, என்
எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில என்றைக்குமே வெற்றி. கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கும் பொழுது ஒரு நாளும் தோல்வி இல்லை. நம்முடைய வாழ்க்கை வெற்றி மேல் வெற்றடைய செய்யுமே. கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்வோம். ஹalleluya. நம்முடைய ராஜா முன் செல்கிறார் அல்லவா? எஸ், glory glory glory. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். ஆமென். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரத்தை எல்லாம் என் தேவன் பறித்துக் கொண்டார். ஹalleluya. அவர் தன் சிலுவையிலே அவர் அறைந்து விட்டார், அவர் காலால் மிதித்து விட்டார். நாம் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். இயேசு நமக்காக இருக்கிறார் அல்லவா? அவரை நோக்கி பார்க்கலாம். எஸ், ஹalleluya. Jesus. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி வெற்றி. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நம்முடைய பாவங்களை அவர் போக்கிவிட்டார், நம்முடைய சாபங்களை எல்லாம் அவர் நீக்கினார். கல்வாரின் சிலுவையின் தன் தழும்புகளாலே நாம் சுகமானோம். ஹalleluya. Glory glory. Jesus. Amen. பாவங்கள் போக்கி விட்டார், இயேசு சாபங்கள் நீக்கி விட்டார். ஆமென். பாவங்கள் போக்கி விட்டார், இயேசு சாபங்கள் நீக்கி விட்டார். இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானே சுகமானே. நாம் சுகமானோம் சுகமானோ. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். நமக்கு வெற்றி. வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அவர் மேகங்கள் நடுவிலே நமக்கு அவர் வரப்போகிறார். பிரியமானவர்களே, வரப்போகிற இயேசு நம்மை கரம் பிடித்து அழைத்து செல்ல போகிறார். ஹalleluya. அந்த நாள் நம்முடைய கண்ணீரை துடைக்கும் நாள், அந்த நாள் ஒரு மகிழ்ச்சியின் நாள், அந்த நாள் ஒரு குதூகலத்தின் நாள். ஹalleluya. அவர் மேகங்களின் நடுவிலே வரும் பொழுது நாம் அவரை முகமாய் காண ஆயத்தமாவோம். ஹalleluya. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். ஓ மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். நாம் கண்ணீரெல்லாம்
துடைப்பார், நாம் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, எப்போதும் வெற்றி உண்டு, எப்போதும் வெற்றி உண்டு. நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு, எப்போதும் வெற்றி உண்டு. நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. உரபலஷலதனமரகமௌரிய ஸ்ரீபலதரதனமந்தநாதலஷ்மிகமௌரிய. Hallelujah, hallelujah. Amen. Praise the Lord. பிரியமான தேவ ஜனங்களே, நாம் கன்னடா இதே பாடலை நம் கன்னடாவிலே பாடி ಕರ್ತನಾಮத்தை நாம் மையப்படுத்தலாம். ದೇವರ ಜನರೇ, ಈ ದೂರದರ್ಶನ ಮುಂದೆ ಕುಳಿತಿರುವಂತ ನೀವೆಲ್ಲರೂ ಮೊಣಕಾಲೂರಿ ಈ ಕನ್ನಡ ಹಾಡನ್ನು ಹಾಡಿ ಕರ್ತನ ಮೈಪಡಿಸೋಣ ಪ್ರಿಯರೇ. ಆತನಿಗೆ ಆರಾಧನೆ ಮಾಡೋಣ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ನಮಗೆ ಯಾವಾಗಲೂ ಜಯವೇ, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇದ್ರೆ ಮಾತ್ರ ಜಯ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಜೀಸಸ್, ಆಮೆನ್. ಕಣ್ಣಿರಿ, ಆರಾಧನೆ ಮಾಡೋಣ ನಮ್ಮ ದೇವರಿಗೆ. ಗ್ಲೋರಿ, ಆಮೆನ್. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ಜಯ ಬಂತು, ಜಯ ಬಂತು, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಜಯ ಬಂತು, ಜಯ ಬಂತು, ಜಯ ಬಂತು, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಜಯ ಬಂತು. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ಎಸ್ ದೇವರ ಪ್ರಿಯರೇ, ನಮ್ಮ ಕಷ್ಟಗಳನ್ನು ಆತನು ಅಗಲಿಸಿದ್ದಾನೆ, ನಮ್ಮ ದುಃಖವನ್ನು ಆತನು ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾನೆ. ಏನೇ ಕಷ್ಟ ಬಂದರು, ಏನೇ ನಷ್ಟಗಳು ಬಂದರು, ಏನೇ ಹೋರಾಟ ಬಂದರು, ಆತನ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಕಾದಿರೋಣ. ಆತನ ಸಮಯದಲ್ಲಿ ಕಾದಿರುವಾಗ ನಮ್ಮನ್ನು ಆತನ ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ನಮ್ಮ ನಡೆಸುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಗ್ಲೋರಿ. ಏನೇನು ಕಷ್ಟ ಬಂದರು ನನಗೇನು ಚಿಂತೆ ಇಲ್ಲ. ಏನೇನು ಕಷ್ಟ ಬಂದರು ನನಗೇನು ಚಿಂತೆ ಇಲ್ಲ. ಯಾರೇನು ಹೇಳಿದರು, ಯಾರೇನು ಹೇಳಿದರು, ನಾನು ಸೋತು ಹೋಗಲಾರೆ. ಹೌದು, ಸೋತು ಹೋಗಲಾರೆ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವಾಗ ಯಾವಾಗ ನಮಗೆ ಜಯವೇ ಪ್ರಿಯರೇ. ಹೌದು, ನನ್ನ ರಾಜ ಮುಂದೆ ಹೋಗುವನು, ಜಯಧ್ವಜ ಹಾರಿಸುವನು. ಹರಿಗಳ ಕೈಯಲ್ಲಿ ಹಿಡಿದು ನಾವು ಓಸನ್ನ ಹಾಡುವೆವು. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಗ್ಲೋರಿ ಗ್ಲೋರಿ. ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಆತನ ಮುಂದೆ ಹೋಗಬೇಕು. ಎಸ್, ಗ್ಲೋರಿ ಗ್ಲೋರಿ ಗ್ಲೋರಿ. ಎಸ್ ದ ಲಾರ್ಡ್. ನನ್ನ ರಾಜ ಮುಂದೆ ಹೋಗುವ, ಜಯಧ್ವಜ ಹಾರಿಸುವ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ನನ್ನ ರಾಜ ಮುಂದೆ ಸಾಗುವ, ಜಯಧ್ವಜ ಹಾರಿಸುವ. ಕಾರಿಗಳ ಕೈಯಲ್ಲಿಡಿದು, ಕಾರಿಗಳ ಕೈಯಲ್ಲಿಡಿದು ನಾವು ಸಣ್ಣ ಹಾಡುವೆನು. ಆಮೆನ್, ನಾನು ಸಣ್ಣ ಹಾಡುವೆನು. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ಯೇಸು
ಜೀವಿಸುವೆ, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ಪಾಪವ ಅಲಿಸುವನು, ನಮ್ಮ ಶಾಪವ ನೀಗಿಸುವನು. ಆತನ ಗಾಯದಿಂದ, ಆತನ ಬಾಸುಂಡೆಗಳಿಂದ ನಾವು ಸುಖವಾದೆವು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಆತನ ಬಾಸುಂಡೆಗಳು ನಮಗೆ ಸುಖ ಕೊಟ್ಟಿದೆ, ಸೌಖ್ಯ ಕೊಟ್ಟಿದೆ, ಆರೋಗ್ಯ ಕೊಟ್ಟಿದೆ. ಯಾವುದು ರೋಗ ನಮ್ಮ ಮುಟ್ಟುವುದಿಲ್ಲ, ಯಾವುದು ರೋಗಗಳು ಮುಟ್ಟುವುದಿಲ್ಲ. Hallelujah, glory, glory, glory. Yes. ಪಾಪವ ಅಲಿಸಿದನು, ನನ್ನ ಶಾಪವ ನೀಗಿಸಿದನು. ಓ ಪಾಪವ ಅಲಿಸಿದನು, ನನ್ನ ಶಾಪವ ನೀಗಿಸಿದನು. ಆತನ ಗಾಯದಿಂದ, ಆತನ ಗಾಯದಿಂದ ನಾ ಸುಖವಾದೆ, ಸುಖವಾದೆ. ಎಸ್, ನಾ ಸುಖವಾದೆ, ಸುಖವಾದೆ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ಮೇಘಗಳ ನಡುವೆ ಆತನು ಬಾಳಿರುವನು. ಹಾಲೆಲೂಯಾ. ಆತನು ನಮ್ಮ ಕೈ ಹಿಡಿದು ಕರೆದೊಯ್ದು ಹೋಗುವನು. ಬರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗಿದ್ದಾನೆ. ಆತ ಬರಲಿಕ್ಕೆ ಹತ್ತಿರವಾಗಿದೆ. ನಾವು ಎಷ್ಟು ಮಟ್ಟಿಗೂ ಆಯತ್ತವಾಗಿರಬೇಕು, ಪ್ರಿಪೇರ್ ಆಗಿರಬೇಕು ಪ್ರಿಯರೇ. ಆತನು ನಮ್ಮನ್ನು ಕೈ ಹಿಡಿದು ಕರೆದೊಯ್ಯಲು ಬರುವಂತನಾಗಿದ್ದಾನೆ. ಹಾಲೆಲೂಯಾ, ಗ್ಲೋರಿ. ಮೇಘಗಳ ನಡುವೆ ನನ್ನೇಸು ಬರಲಿರುವ, ಹಾಲೆಲೂಯಾ. ಮೇಘಗಳ ನಡುವೆ ನನ್ನೇಸು ಬರಲಿರುವ, ಕೈ ಹಿಡಿದು ಕರೆದೊಯ್ಯುವ, ಕೈ ಹಿಡಿದು ಕರೆದೊಯ್ಯುವ, ನನ್ನ ಕಣ್ಣೀರೆಲ್ಲ ನೀಗುವ, ನನ್ನ ಕಣ್ಣೀರೆಲ್ಲ ನೀಗುವ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ಓ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸುವೆ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ಓ ನನಗೆಂದು ಜಯ ಜಯ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ, ನನಗೆಂದು ಜಯ ಜಯ. ಹಾಲೆಲೂಯಾ. ನಾವೆಲ್ಲರೂ ಕರ್ತನ ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ, ಆರಾಧನೆ ಮಾಡೋಣ. ನರಬಲಗುಣಕ್ಕೂ ನಮರಿಗದನ ಜಯ ದಿವಲಂದರಾದರಂತ ನಗಮೌರಿಯಂದನಿ. ಹಾಡಿ ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. ಗ್ಲೋರಿ 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 ಗ್ಲೋರಿ. ಗ್ಲೋರಿ ಗ್ಲೋರಿ ಗ್ಲೋರಿ. ನನಗೆ ಪ್ರಿಯವಾದ ದೇವಜನರೇ, ಒಂದು ತೆಲುಗು ಹಾಡನ್ನು ಹಾಡಿ ಕರ್ತನ ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ఒకటి తెలుగు పాట పాడదాం. హల్లెలూయా. దేవుని నామములు మహిమ చెల్లిద్దాం. హల్లెలూయా. చిరకాల స్నేహితుడా, నా హృదయాని సన్నిహితుడా, ఈ కీర్తన ಹಾಡಿ కథన మహిమపడుస్తున్నా. ఈ పాట పాడి దేవుని నామములు మహిమ చెల్లిద్దాం. రండి దేవుని బిడ్డలారా, మన దేవునికి ఆరాధన చెల్లిసి మహిమ చెల్లిద్దాం. రండి. హల్లెలూయా, గ్లోరీ జీసస్, గ్లోరీ గ్లోరీ.
చిరకాల స్నేహితుడా నా హృదయాన్ని సన్నిహితుడా చిరకాల స్నేహితుడా నా హృదయాన్ని సన్నిహితుడా నా తోడుని వయ్యా నా నీడని వయ్యా ప్రియ ప్రభువా యేసయ్యా చిరకాల స్నేహితుడా నా హృదయాన్ని సన్నిహితుడా ఓ చిరకాల స్నేహితుడా నా హృదయాన్ని సన్నిహితుడా Yes, glory. Amen, the Lord, hallelujah. మంచి దేవుడు మీరు కదా హల్లెలూయా మీ గాథను తెలుసుదా బంధువులు వెలివేసిన వెలివేయని స్నేహం లోకాన లేనట్టి ఓ దివ్య స్నేహం నా యేసుని స్నేహం బంధువులు వెలివేసిన వెలివేయని స్నేహం లోకాన లేనట్టి ఓ దివ్య స్నేహం నా యేసుని స్నేహం చిరకాల స్నేహం ఇది నా యేసు స్నేహం చిరకాల స్నేహం ఇది నా యేసు స్నేహం చిరకాల స్నేహితుడా నా హృదయాన్ని సన్నిహితుడా ఓ చిరకాల స్నేహితుడా నా హృదయాన్ని సన్నిహితుడా కష్టలలో కన్నీలలో నన్ను మోయుని స్నేహం నన్ను ధైర్యపరిచి ఆదరణ కలిగించు నా యేసుని స్నేహం ఎంత మంచి స్నేహం ఇది హల్లెలూయా కష్టాలలో కన్నీలలో ననమోయుని స్నేహం నన ధైర్యపరిచి ఆదరణ కలిగించి నా యేసుని స్నేహం కష్టాలలో కన్నీలలో ననమోయుని స్నేహం నన ధైర్యపరిచి ఆదరణ కలిగించి నా యేసుని స్నేహం చిరకాల స్నేహం ఇది నా యేసు స్నేహం చిరకాల స్నేహం ఇది నా యేసు స్నేహం చిరకాల స్నేహితుడా నా హృదయాన్ని సన్నిహితుడా చిరకాల స్నేహితుడా నా హృదయాన్ని సన్నిహితుడా నిజమైనది విడువనిది ప్రేమించుని స్నేహం కలువారిలో చూపిన ఓ సిలువ స్నేహం నా యేసుని స్నేహం మంచి స్నేహం హల్లెలూయా yes Lord glory నిజమైనది విడువనిది ప్రేమించుని స్నేహం కలువారిలో చూపిన నా స్నేహం నా యేసుని స్నేహం నిజమైనది విడువనది ప్రేమించుని స్నేహం కలువారిలో చూపిన సిలువ స్నేహం నా యేసుని స్నేహం చిరకాల స్నేహం అది నా యేసు స్నేహం చిరకాల స్నేహం ఇది నా యేసు స్నేహం
ചിരകാല സ്നേഹം ഇതിനാ യേശു സ്നേഹം ചിരകാല സ്നേഹം ഇതിനാ യേശു സ്നേഹം ചിരകാല സ്നേഹത്തുടാ నా హృదయాన్ని సన్నిహితుడా చిరకాల స్నేహం చిరకాల స్నేహితుడా నా హృదయాన్ని సన్నిహితుడా 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 రండి దేవుడు ఆరా మన దేవునికి మహిమ తెలుసుదా హల్లెలూయా రథన శిగమౌరందన శియదని హల్లెలూయా 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 ஆமென் நமக்கு ஒரு மலையாள பாட்டு പാടാം ഹല്ലേലൂയ എത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു എത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി ഒന്നുമില്ലാமல் നിന്നെ ഉയർത്തി ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു നമുക്ക് ഈ പാട്ട് പാടി ദൈവത്തിനെ ആരാധിക്കാം ഹല്ലേലൂയ glory glory hallelujah glory glory செட் பண்ணுங்க பக்கா செட் பண்ணுங்க செட் பண்ணி பாருங்க சும்மா அடிக்கூடாது கவனிக்கணும் க்ளோரி ஹalleluya அப்படியே பர்ஃபெக்ட் ஆகணும் சும்மா தட்டுனது அப்படி பாட்டு கட்ட பர்ஃபெக்ட்டா தட்டு ஜீசஸ் ஹalleluya எதுனா அப்படியே காட் பிடிக்கிறா போடலாம் சூப்பரா போடலாம் நான் அதுல பேசுறேன் க்ளோரி ஹalleluya Yes, Lord God. Oh, അങ്ങേ സ്തുതിക്കുന്നു ദൈവമേ. ഓ ദൈവമക്കളെ ദൈവത്തിനെ ആരാധിക്കാം. നമ്മുടെ ദൈവം മഹത്വമാണ്. നമ്മുടെ ദൈവം വലിയവനാണ്. ഹല്ലേലൂയ അങ്ങേ ആരാധിക്കാം. ദൈവത്തിനെ ആരാധിക്കാം. Hallelujah. Yes. ദൈവത്തിന് മക്കളെ നമുക്ക് ഒരുമിച്ച് ദൈവത്തിന് ആരാധന ചെയ്യുക. നമ്മുടെ ദൈവം മഹത്വത്തിന്റെ ദൈവമാണ്. നമ്മുടെ ദൈവം വലിയവനാണ്. സഹായിക്കുന്ന ദൈവം, അനുഗ്രഹിക്കുന്ന ദൈവം നമ്മുടെ ദൈവമാണ്. നമുക്ക് ചേർന്ന് ആരാധിക്കാം. ഹല്ലേലൂയ. ഇത്രത്തോളം ദൈവം നമ്മെ സ്നേഹിച്ചു, സഹായിച്ചു. ഹല്ലേലൂയ. ഒന്നുമില്ലായ്മയിൽ നമ്മെ ഉയർത്തിയ ദൈവമാണ്. ഇത്രത്തോളം യഹോവ നമ്മെ നടത്തി വന്നിട്ടുണ്ടല്ലോ. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു, ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു, ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു, ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ ഉയർത്തി, ഇത്രത്തോളം ദൈവം സഹായിച്ചു, ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഹാഗറിനെ പോലെ ഞാൻ കരഞ്ഞപ്പോൾ, യാക്കോബിനെ പോലെ ഞാൻ അലഞ്ഞപ്പോൾ, മരുഭൂമിയിൽ
எனக்கு ஜீவஜலம் தந்து இத்ததோறும் என்னை சகாய்ச்ச தெய்வம் നീ അല്ലോ ദൈവമേ. ഹല്ലേലൂയ. ആഹാരിനെ പോലെ ഞാൻ കരഞ്ഞപ്പോ യാക്കോബിനെ പോലെ ഞാൻ അലഞ്ഞപ്പോ യാഗരിനെ പോലെ ഞാൻ കരഞ്ഞപ്പോ യാക്കോബിനെ പോലെ ഞാൻ അലഞ്ഞപ്പോ മരുഭൂമിയിൽ എനിക്ക് ജീവജലം തന്നേ ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. മരുഭൂമിയിൽ എനിക്ക് ജീവജലം തന്നേ ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. എന്നെ ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. നിന്നെ ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. നമ്മെ ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം നമ്മെ ദൈവം നടത്തിയല്ലോ. ഓ ഈ വനാന്തര മാർഗമാ ദൈവം നടത്തിക്കൊണ്ട് വന്നല്ലോ. നന്ദി പറയുക. നമ്മുടെ ദൈവം നല്ലവനാണ്. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ഗ്ലോറി ഗ്ലോറി கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. May the name of the Lord be glorified. இந்த நல்ல ஓய்வு நாளிலும் கூட On this wonderful Sabbath day, இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். we are very glad to meet you through this TV. தேவன் இந்த காணொளியை நமக்கு தந்ததற்காய் நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். We need to thank the Lord for providing us this opportunity to worship the Lord through this TV. இதன் மூலமாக வேத வசனங்கள் அநேகர் இதை கேட்கிறார்கள், ஆஸ்வதிக்கப்படுகிறார்கள். Through this, many people are blessed through the word of God. ஆகவே நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். And hence, I thank the Lord. இன்றைய தினத்திற்கு ஒரு வசனத்தை நாம் கவனிக்கலாம். For today's meditation, let's read a verse. புலம்பலின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 27-28 வாசிக்க கவனிக்கலாம். In Lamentations, chapter 3, verse 27 and 28. தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாயிருக்க கடவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். It is good for a man that he bear the yoke in his youth. He sitteth alone and keepeth silence,
because he hath borne it upon him. தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது மனிதனுக்கு நல்லது. It is good for a man to bear the yoke in his youth. இதை அவரே வைத்தார் என்று சொல்லி அமைதலாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. The Bible says he has to sit alone and keep silent because the Lord has kept it upon him. இந்த பிரசங்கி புஸ்தகத்திலே எரேமியாவின் புலம்பல் எப்படி இருக்கு என்று சொல்லி பாருங்கள். Look at how Jeremiah's lamentation is. மனிதனுக்கு நுகம் நல்லது. Yoke is good for a man. அப்படியான நுகம் என்றால் என்ன? That means, what is this yoke? பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. It depicts a life filled with struggles, பிரச்சனைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, a life filled with problems, போராட்டம் உள்ள ஒரு வாழ்க்கை. இவையெல்லாம் மனிதனுக்கு வருவது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. Bible says all these are good for a man. நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், If you observe here, காளை மாடுகளை பார்க்கலாம், வண்டி மாடுகளை பார்க்கலாம், ஏர் மாடுகளை பார்க்கலாம், கவலை மாடுகளை பார்க்கலாம். இவை அனைத்தும் நுகம் இல்லாமல் தன் வேலையை செய்ய முடியாது. we can see different oxen used for different purposes. வண்டி மாடு எடுத்துக்கொண்டால் நம்முடைய முற்பிதாக்கள் முன்னோடிகள் வண்டி மாடுகளில் தான் பிரயாணம் செய்தார்கள். We can see some oxen that are used to pull the carts. அந்த வண்டி மாடுகளுக்கு நுகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். And these vehicles pulled by oxen will be given a wooden block. இந்த நுகத்தை அந்த பசுவின் கழுத்திலே வைத்துதான் இந்த வாகனத்தை ஓட்டி செல்வார்கள். This wooden block would be kept on the neck of the two oxen, and these oxen pull the vehicle using this rod. நிலத்தை உழ வேண்டுமானாலும் கூட அதற்கு இந்த ஏர் மாடுகள் தேவை. Even if you want to plow the ground, you need this oxen. இந்த ஏர் மாடுகளை கொண்டு உழ வேண்டுமானால் அதற்கு நுகம் கட்டப்பட வேண்டும். If you want to plow the ground using these oxen, you have to tie the wooden block to the neck of the oxen. அந்த நுகம் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட வேலையை செய்ய இயலாது. Without this wooden block, you won't be able to do the work with that oxen. ஆகவே இந்த பசு மாடுகள் அனைத்தும் தன் தோளின் மீது ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு மற்றவர்களுக்கு இலகுவான ஒரு காரியத்தை செய்கிறது. அவைகளின் பாடுகள் நிமித்தமாக மனிதனுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. Through their hard work, people are blessed. ஒரு ஆசீர்வாதம் மனிதனுக்கு கிடைக்க வேண்டுமானால் அதன் பிறகு ஒரு பாடு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இறைவன் புஸ்தகத்திலே 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியே சொல்வதை கவனிக்கலாம். In Jeremiah chapter 28 verse 10 we can see, எரேமியாவின் வாழ்க்கையிலே அவன் கழுத்திலே நுகம் வைக்கப்பட்டிருந்தன. in Jeremiah's life, even he bore yoke on his shoulder. அந்த நுகத்தை அனனியா என்ற தீர்க்கதரிசியானவன் உடைக்கிறான். And that yoke was broken by Ananiah, a prophet. சரி, அப்படியானால் எந்த நுகத்தை எரேமியா சுமந்தார் என்பதை குறித்து 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் கவனிக்கலாம். Then that means we can see in the verse 8 what type of yoke that Jeremiah was bearing. அதை வாசிக்க கவனிக்கலாமா? பூர்வ காலம் முதல் பூர்வ காலம் முதல் எனக்கு முன்னும் உனக்கு முன்னும் இருந்த தீர்க்கதரிசிகள் அநேகம் தேசங்களுக்கு விரோதமாகவும் பெரிய ராஜ்யங்களுக்கு யுத்தத்தையும் விரோதமாகவும் யுத்தத்திலும் பஞ்சத்தையும் கொள்ளை நோய்களையும் குறித்து தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். அப்படியானால் இப்படிப்பட்ட உபத்திரவமானது, இப்படிப்பட்ட பிரச்சனையானது அவன் கழுத்திலே வைக்கப்பட்டிருந்தது. That means the problems of these kind were kept on Jeremiah's neck. ஹல்லேலூயா. அப்படியானால் தேவன் சொல்லும் பொழுது நமக்கு இப்படியே சொல்லுகிறார், அவருடைய நுகம் மிகவும் எளிமையானது. When the Lord says, he says like this, his yoke is subtle. அவர் கொடுக்கும் நுகம் லகுவானது. The yoke that he gives us is gentle. இந்த நுகத்தை நம்மால் சுமக்க முடியாமல் போகுமானால்,
If we are not able to bear this yoke, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. we won't be able to experience the blessing in our life. மத்திய நற்செய்தி நூலிலே In Matthew 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் chapter 11 verse 30, வாசிக்க கவனிக்கலாம். என் நுகம் மெதுவாயும் என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். he says, "For my yoke is easy and my burden is light." இதை சொன்னவர் யார்? Who says this? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. Our Jesus Christ. அவர் நம்மீது நுகத்தை வைக்கிறார். He keeps his burden on us. அது மனிதனுடைய திராணிக்கு மேலாக அல்ல. He keeps his yoke on us, but that is not beyond the capability of the man. அவன் சுமக்கத்தக்க அளவாய்தான் தேவன் பாரத்தை கொடுக்கிறார். கர்த்தர் உனக்கு நுகத்தை கொடுப்பானால் அது உனக்கு லகுவாய் இருக்கும். If the Lord gives you the yoke, it will be light. இந்த பாரமானது, This yoke, இந்த நுகமானது this burden, அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாமல் காத்துக்கொள்வது அவசியம். ஒரு வசனத்தை வாசிக்க கவனிக்கலாம். let's read a verse. 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Let's turn to 2 Corinthians chapter 6 verse 14. அந்நிய நுகத்திலே அந்நிய நுகத்திலே விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அவிசுவாசுடன் பிணைக்கப்படாதிருப்பீராக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? ஆங்கிலத்தில் வாசிக்க கவனிக்கலாம். it says, "Be you not unequally yoked together with unbelievers. For what fellowship has righteousness with unrighteousness? And what communion has light with dark?" தேவனே நமக்கு சுமையை வைப்பென்று சொன்னால் அது வேண்டாம் என்று சொல்வது சரிதானா? If the Lord himself gives us this yoke, is it right for us to say no to this? எதற்காக இந்த சுமையை தேவன் நமக்கு வைக்கிறார்? Why does the Lord give us this yoke? நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக தான் இதை வைக்கிறார். He gives us this yoke for our blessing. இதை குறித்து நாம் சில வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். We can know about this through several verses. ரூத்தின் புத்தகத்துல Let's turn to the book of Ruth. 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறதை கவனிக்கலாம். Chapter 3 verse 18 says like this. இந்த ரூத்தின் வாழ்க்கையானது இந்த எடுத்து வாசிக்க கவனிக்கலாமா? அப்பொழுது அவள், ம், என் மகளே, ம், இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று ம், நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. ம், அந்த மனுஷன் இன்றைக்கு ம். இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். அல்லேலூயா. Then she said, ம், "Sit still, my daughter, ம், until thou know how the matter will fall. ம். For the man will not be in rest until he has finished the thing this day." ஆமென். ஹalleluya. இங்கே கவனித்தீர்களா? அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னவாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு என்று சொல்வதை இங்கே கவனிக்கலாம். We can see that she says, "Be still, my daughter, until you know how the matter will fall." அப்படியானால் ரூத்தினுடைய மாமியாகிய நகோமி அவள் ஒரு வேதனையின் வழியிலே கடந்து சென்றவளாய் காணப்படுகிறாள். உலகமெங்கும் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் நுகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. Each and every man in this world has been given a yoke. யாரும் எனக்கு நுகம் இல்லை என்று சொல்ல முடியாது. Nobody can say that he doesn't have a yoke. அவரவருக்கு ஏற்ற வண்ணத்திலே நுகங்கள் கொடுக்கப்பட்டு தான் இருக்கிறது. Each and every man has been given a yoke, அவர்கள் அந்த நுகத்தை சுமந்துதான் ஆக வேண்டும். and everybody has to bear that yoke. ஒருவேளை வேலை வெட்டி இல்லாவிட்டாலும் கூட Even if they don't have a work, அவன் குடும்பத்தை சுமக்கிறவனாய் கூட காணப்படுகிறான். he bears his family on him. அவன் குடும்பம் என்னும் நுகத்தை அவன் சுமக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, Bible says, நகோமி சொல்லும் பொழுது, when Naomi says, நுகத்தை சுமக்கும் பொழுது பொறுமையாய் சுமக்க வேண்டும். when you bear this yoke, you have to be still. நாம் அவசரப்படக்கூடாது. You should not hasten. இந்த காலத்திலே நாம் பார்க்கும் பொழுது உலகம் எங்கும் ஒவ்வொருவரும் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள், நுகத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். Even in this world, we can see that each and every person bears his yoke. இதைத்தான் புலம்பலின் புத்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசித்தோம். This is what we read in Lamentations 28 verse 29. அதே போல ஜெரமியா புத்தகத்தில் 28:8 வாசித்தோம்.
That is what we read in Jeremiah 28 also. இந்த உலகத்திலே கொள்ளை நோய்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் உலகம் முழுவதுமாய் சூழ்ந்திருக்கின்றன. This world is filled with plagues and struggles. இது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட நுகம். These are yokes given to humankind. இதை நாம் சுமந்துதான் ஆக வேண்டும். We have to bear this. அதுவும் பொறுமையோடு சுமக்க வேண்டும். That too, we must bear this with patience. இயேசுவுக்கு பெரிய நுகம் கொடுக்கப்பட்டிருந்தது. Even Jesus was given a big yoke. அந்த நுகத்தை மரண பரியந்தம் அதை சுமந்தார். ஆனால் அந்த நுகத்தின் முடிவிலே நுகத்தை சுமப்பதின் முடிவிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு பெரிய வெற்றியை அவர் காண்கிறார். But at the end, he sees a big victory. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது நுகத்தை நாம் சுமக்க வேண்டும். That's why Bible says we have to bear our yokes. நாம் நுகம் சுமப்பதினாலே நன்மையான காரியங்களை நாம் அனுபவிக்க முடியும். When we bear our yokes, we experience good things. அதோடு கூட நுகத்தை சுமப்பது நமக்கு பொறுமை தேவை. And at the same time, we must also be patient when we bear the நாம் yoke. எவ்வளவு பொறுமையாக நம் நுகத்தை சுமக்கிறோமோ How patiently we bear our yoke, அந்த அளவுக்கு நாம் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். we can experience our blessings that much. இதற்கு ரூத்தின் சரித்திரம் ஒரு எடுத்துக்காட்டாய் நமக்கு அமைந்திருக்கின்றன. For this, Ruth's history is a big example. இங்கே பார்த்தீர்களா வசனம் என்ன சொல்லுகிறது? If you see here, what does the verse say? இந்த ரூத் என்பவள் யார்? Who is this Ruth? அவள் ஒரு மோவாபிய பெண். She is a Moabite. ஆனால் இவள் திருமணம் ஆன இளமை பருவத்திலேயே எல்லாவற்றையும் இவள் இழக்கிறாள். But as soon as she is married, she loses everything. தன்னுடைய மாமனாரை அவள் முதலாவது இழக்கிறாள். Firstly, she loses her father-in-law. அதன் பிறகு தன் கணவனை இழக்கிறாள். Then she loses her husband. தன் குடும்பத்திலே வறுமையும் பிரச்சனையும் போராட்டங்களும் இவளுக்கு நுகமாய் அமைந்திருக்கின்றன. Then all the struggles and problems in a family becomes a big yoke to her. ஒரு தொடர் மரணத்தை நாம் இந்த குடும்பத்தில் நடப்பதை நாம் பார்க்க முடியும். We can see continuous deaths happening in this family. இவள் புருஷனையும் இழந்தாள். She loses her husband. ஒரு பெரிய வேதனையை இவள் நுகமாய் சுமக்கிறாள். She bears a big yoke on her. இப்போ ஒரு பெரிய பாரம் இவள் மீது சுமத்தப்படுகிறது. There is a big burden on her now. அது எப்படிப்பட்ட பாரம்? What type of burden is that? குடும்பத்தின் பாரம். It is a burden of the தன் family. மாமியை இவள் சுமக்கிறாள். She bears her mother-in-law. தன் மாமி இவளுக்கு ஆலோசனை சொல்கிறாள். Her mother-in-law advises her, நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். let's wait, let's be patient and see. நாம் பொறுமையா இருந்து பார்க்கலாம். Let's be still and watch. இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று சொல்லி பார்க்கலாம். Let's see how the matter falls. என்று சொல்லி தன் மாமி சொல்வதை நாம் இங்கே கவனிக்கலாம். தன் சொந்த ஊருக்கு போனால் அங்கே இனஜன பந்துக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மூலமாக நாம் வாழ்வு நடத்தலாம் என்று சொல்லி இவர்கள் கடந்து வருகிறார்கள். They think that if we go to our own place, there are our relatives and we can make a living with them. இங்கே வந்த பிறகு இவளுக்கு வழி என்ன என்பது தெரியவில்லை. But after reaching here, they don't know they don't know the way to go. இவளிடத்திலே நுகம் சுமத்தப்பட்டிருக்கின்றன. They have the yoke on them. எப்படி குடும்பத்தை நடத்துவது? How will we manage our family? ஆகாரம் தேவை. We need food. வஸ்திரம் தேவை. They need clothes. இன்னும் இருக்கும் நாளெல்லாம் தன்னுடைய மாமியை இவள் சுமக்க வேண்டும். Even the remaining days, she has to bear her mother-in-law. மாமி நினைக்கிறாள், நான் இருக்கும் வரை இவள் பரவாயில்லை, ஆனால் நான் காலம் சென்றால் என் மருமகள் நிலை என்ன என்பதை அவளும் யோசிக்கிறாள். But the mother-in-law thinks, until I am here, I will keep watch on her. But if I leave, who will be with her? நீங்கள் கவனியுங்கள், இந்த குடும்பத்தை முற்றிலுமாய் ஒரு பாரமானது இவளை தாக்கிக் கொண்டிருக்கின்றன. If you see here, the burden is completely attacking this family. இந்த நுகமானது இவளுக்கு மிகவும் பாரமாய் காணப்படுகின்றன. This yoke is a big burden to them. காரில் இவளை சூழ்ந்தது போல் இவள் உணர்கிறாள். She feels as if a darkness has engulfed her. இப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் இன்றைக்கு எத்தனை பேர் காணப்படுகிறீர்கள் பிரியமானவர்களே? How many of you are in this type of situation? இப்படி எத்தனை பேர் வாழ்க்கையிலே பலவிதமான நுகத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள்? How many of you are experiencing this kind of darkness? நீங்கள் கவலைப்பட வேண்டாம். You don't worry. ரூத்தின் வாழ்வில் அது எப்படி மேற்கொண்டாள் என்ற காரியங்களை கூட நாம் பார்க்க முடியும். Even we can see how Ruth overcame this struggles. இப்பொழுது மாமி தன்னுடைய ரூத்திற்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறாள். Now this mother-in-law gives a very good advice to Ruth. எப்படியாவது இந்த பாரம், இந்த நுகம் இவள் விட்டு மாற வேண்டும். Somehow this burden must leave this family. அதற்கு என்ன வழி என்பதை மாமியாகிய நொகோமி
மருமகள் ஆகிய ரூத்துக்கு அவள் சொல்லிக் கொடுக்கிறாள். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்து நாம் வாசிக்க கவனிக்கலாம். Let's read Ruth chapter 3 verse 3. இந்த வசனமானது ஒரு மகிமையுள்ள வெளிப்பாட்டை நமக்கு கொண்டு வருகிறது. This verse gives us a big revealing. இங்கே பாருங்கள், இந்த நகோமியும் ரூத்தும் சேர்ந்து இவள் யோசிக்கிற விதங்களை பாருங்கள். இவர்கள் நுகத்தை எப்படி அகற்ற முடியும் என்பதை குறித்தான ஒரு மகிமையின் ஆலோசனை இங்கே நடத்துகிறார்கள். We can see them talking about how to remove this huge burden. இந்த வசனத்தை வாசிக்க கவனிக்கலாமா? நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரு மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்ப்படாமல் இரு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? What does this verse say? ஆங்கிலத்தில் வாசிக்க நாம் கவனிக்கலாமா? Wash thyself therefore and anoint thee and put thy raiment upon thee and get thee down to the floor, but make not thyself known unto the man until he shall have done eating and drinking. இந்த ரூத்தின் புஸ்தகத்திலே இந்த 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் ஒரு மகிமையுள்ள வெளிப்பாட்டை நமக்கு கொண்டு வருகிறதை நான் காண்கிறேன். பாருங்கள், தன்னுடைய உறவு முறையான் அவனை சந்திக்க போவதற்கு இவள் எப்படி ஆயத்தமாக என்று சொல்லி இங்கே பாருங்கள். இங்கே மாமியாகிய நகோமி சொல்லுகிறாள் ரூத்துக்கு. Here mother-in-law says to Ruth, நீ குளித்த, you bath, எண்ணெய் பூசி, anoint yourself, உன் வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு and clothe yourself, அந்த களத்திற்கு போ. go to that floor. குளித்து, you take bath. குளித்து என்பது எதை காண்பிக்கிறது? What is this bathing depict? ஒரு ஆவிக்குரிய மகிமையான வெளிப்பாட்டை இங்கே அது கொண்டு வருகிறது. It gives us a very spiritual knowledge. ஆவிக்குரிய ரீதியாக சொல்ல போவோமானால், if we say this spiritually, போவாஸ் ஆனவன் கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறான். Boaz depicts Christ here. ரூத் ஆனவள் மணவாட்டியாம் சபைக்கு அடையாளமாக இருக்கிறாள். And Ruth depicts the beloved. இப்போது மணவாட்டியாகிய சபையானது கிறிஸ்துவை மணமுடிக்க வேண்டுமானால், if this bride has to marry the Christ, அவள் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். She has to ready herself. அப்பொழுதுதான் களம் என்று சொல்லக்கூடியதான சீயோன் பரலோகத்தை நாம் அடைய முடியும். Only then can we receive the Sion. ஏன்னு சொன்னால் அந்த களத்தில் தான் நம்முடைய மணவாளன் இருக்கிறார். Why? Because only in that Zion is our beloved. எந்த ஒரு மணவாட்டியும் தன் மணவாளனை சந்திக்க வேண்டுமானால் அவள் குளித்தாக வேண்டும். Every bride must bath before meeting her groom. அவள் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். She has to cleanse herself. குளித்து என்று சொல்லும் வார்த்தை எதை காண்பிக்கிறது? What does this bath depict? ஞானஸ்தானத்தை காண்பிக்கிறது. This bathing depicts baptism. நாம் எல்லாம் ஞானம் எடுத்திருக்கிறோம் அல்லவா? We all have been baptized, right? நாம் கண்டிப்பாய் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டியவர்கள். We definitely have to be cleansed. Hallelujah. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது. Secondly, it says எண்ணெய் பூசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Anoint yourself. ஞானஸ்தானத்துக்கு பிறகு நமக்கு கிடைப்பது என்ன? What do we get after baptism? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். We get the anointing of the Holy Spirit. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட, even our Jesus Christ, ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின போது, when he was baptized, வானத்திலிருந்து புறாவின் வடிவத்திலே பரிசுத்த ஆவியானவர் அவள் மீது வந்தார். The Holy Spirit came upon him in the form of a dove. அப்பொழுது வானம் திறக்கப்பட்டது, அதிலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. Then the heavens opened and there was a sound. பிதாவாகிய தேவன் அங்கே சொல்வதை, அவர் பேசுகிற வார்த்தையை நாம் அங்கே கவனிக்கலாம். You can see the Holy Spirit speaking his words there. இவர் என்னுடைய நேசகுமாரன், he is my son, இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லும் ஒரு வார்த்தை சத்தத்தை ஜனங்கள் கேட்டார்கள். He is my son and I love him. இந்த சத்தமானது अनेक ஜனங்களுக்கு இடி முழக்கத்தை போல காணப்பட்டது. This sound seemed like a thunder to many people. ஆனால் இதை சரியா அறிந்து கொண்டவன் யார் என்று சொன்னால் யோவான் ஸ்நானகன். அப்படியானால் ஞானஸ்நானத்துக்கு பிறகு வருவது, தொன்று தொட்டு வருவது அவை அபிஷேகம். That means after baptism comes the anointing. ஆகவே தான் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், that's why John the Baptist எனக்கு says, பின் ஒருவர் வருகிறார், one person comes after me. நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன்,
I baptize you through water, ஆனால் எனக்கு பின்வருகிறவரோ அவர் ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானம் தருவார் என்று சொல்கிறார். but he will baptize you through Holy Spirit. ஹalleluya. அப்படியானால் மணவாட்டியாகிய சபையானது, That means this bride, the church, கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முதலாவது செய்ய வேண்டிய வேலை the first thing you have to do to meet the Christ, சுத்திகரிப்பு. cleansing. இரண்டாவது Secondly, அபிஷேகம், anointing, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். anointing of the Holy Spirit. இந்த அபிஷேகம் இல்லாமல் Without this anointing, மணவாட்டியாகிய சபை கிறிஸ்துவை சந்திக்க முடியாது, you can't meet the Christ, மணமுடிக்கவும் முடியாது. you can't marry him. மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது, Thirdly, it says, உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்ட. you wear your clothes. உன் வஸ்திரங்களை என்று சொல்லும்போது என்னத்தை காண்பிக்கிறது? What does this clothes depict? வஸ்திரங்களிலே பலவிதமான வஸ்திரங்கள் உண்டு. There are different types of clothes. இவை அனைத்தும் சபையாகிய கிறிஸ்துவின் சபைக்கு தேவை. These clothes are very important for the Church of Christ. நகோமியானவள் சொல்லுகிறாள், Naomi says, நீ வஸ்திரத்தை அல்ல வஸ்திரங்களை நீ அணிந்து கொள்ள வேண்டும். she says, you must wear your clothes. It is plural. வஸ்திரங்களை என்று சொல்லும்போது When she says clothes in plural, ஒரு வஸ்திரம் அல்ல, it is not one cloth, பல வஸ்திரங்கள் but different types of clothes. அவள் அணிந்து கொள்ள வேண்டும். She has to wear them. இது எதை காண்பிக்கிறது? What does this show? இரட்சிப்பின் வஸ்திரம், The cloth of salvation. வெண் வஸ்திரம், White cloth, அது ஜெயத்தை காண்பிக்கிறது. that shows victory. மெல்லிய வஸ்திரம், Light cloth, அது பரிசுத்தவான்கள் நீதியை காண்பிக்கிறது. that shows the righteousness. பலவர்ண வஸ்திரம், A colorful cloth, இவைகள் வரங்கள் கனிகளை காண்பிக்கிறது. that shows the different fruits. இப்படிப்பட்ட ஒரு மகிமையுள்ள வஸ்திரங்களை அணிந்து கொண்டுதான் நம்முடைய மணவாளனை சந்திக்க நாம் முடியும். Only by wearing this special clothes can we meet our beloved. எந்த ஒரு கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தப்படும் மணவாட்டியும் இந்த மூன்று விதமான காரியங்களிலே அவர்கள் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். They must be careful in these three things: ஞானஸ்நானம், baptism, இரண்டாவதாக பரிசுத்த அபிஷேகம், secondly the anointing of the Holy Spirit, மூன்றாவது அவர்கள் வஸ்திரம், thirdly their clothes, நான்காவதாக கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும். and fourthly can they meet the Christ. அவர்கள் எங்கே சந்திக்க வேண்டும்? Where will they meet them? களத்திலே சந்திக்க வேண்டும். இவர்களால் சுமத்தப்பட்ட நுகத்தை அகற்றுவது எப்படி? How can they avoid this yoke? இந்த உலகத்திலே நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். Apostle Paul says we are experiencing this burden in this world. இந்த பாரம் எது? What is this burden? இந்த பாரம் தான் நுகம். This burden is the yoke. இந்த நுகத்தை நாம் விட்டு ஒழிந்து ஒரு நாள் நாம் போக போகிறோம். We will leave this yoke and will go away. இந்த பாரத்தை விட்டொழிந்து நாம் ஒரு நாள் போக போகிறோம். We will leave this yoke and will go. அது போவதற்கு முன்பதாக But before we go, நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்கள் இது. we have to do certain important things. இதற்கு உதாரணமாகத்தான் மகிமையுள்ள ஆவிக்குரிய அர்த்தமுள்ள ஒரு வார்த்தைகளை மருமகளாகிய ரூத்துக்கு நகோமி சொல்வதை கவனிக்கிறோம். அப்படியானால் நாம் இந்த நுகங்களை எப்படி மேற்கொள்வது? That means how do we overcome these yokes? இந்த நுகத்தை மேற்கொள்வதற்கு முதல் வழியே ஞானஸ்நானம். The first way to overcome this yoke is baptism. இதை இயேசு செய்தார். And Jesus Christ did this. ஞானஸ்நானம் என்பது அடக்கம் பண்ணப்படுவதை காண்பிக்கிறது. Baptism shows burial. பழைய மனுஷனை நாம் தண்ணீருக்குள் அடக்கம் செய்கிறோம். We bury our old selves underwater. ஞானஸ்நானம் பெற்று நாம் மேலே வரும்பொழுது அது உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. After being baptized and when we come out of the water, that shows resurrection. அப்படியானால் நமக்குள்ளே அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையானது செயல்படுகிறதா? If so, does that power of resurrection be in us? எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் அழியாமல் தொடர்ந்து அவன் செய்கிறானோ அவனுக்குள்ளே ஜீவன் இல்லை. When a man goes back to his old ways, that person doesn't have life in him. பாவத்திற்காக அவன் மரிக்க வேண்டும். He has to die for sin. அது ஆவிக்குரிய ஒரு மரணம். That is a spiritual death. ஜீவனுக்கென்று பிழைத்திருக்க வேண்டும். He has to be alive for life. அது ஜீவனுக்குரிய ஒரு உயிர்த்தெழுதல். That is a resurrection for life. பாவத்திற்கு மரித்து ஜீவனுக்கு பிழைக்க வேண்டும். He has to die for sin and live for life. அப்படியானால் எத்தனை பேர் இன்னும் பாவத்திற்குள் நாம் காணப்படுகிறோம்? That means how many of us are still in sin? ஞானஸ்நானம் பெற்ற பிறகு உன் பாவம் அழிந்திருக்க வேண்டுமே. After being baptized, your sin has to be
dead. ஆனால் ஞானஸ்நானம் பெற்று கூட தொடர்ந்து நாம் பாவம் செய்வோமானால், But if we still sin after being baptized, நாம் ஞானஸ்நானம் எடுத்திருப்பதற்கும் நாம் அன்றைக்கு சொன்னதான தேவனோடு கூட வைத்திருக்கிறதான உடன்படிக்கைக்கும் தேவனோடு பண்ணின உடன்படிக்கைக்கும் அது விரோதமாய் காணப்படுகிறது. if we sin even after being baptized, that is against the covenant that we made with the Lord during baptism. ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் That means சுத்திகரித்துக் கொள்வது மாத்திரமல்ல, not only cleansing ourselves, உடன்படிக்கையை நாம் தொடர்ந்து பின்பற்றுவது மாத்திரமல்ல, not only keeping our covenant, அதோடு every கூட day, இணைந்து அபிஷேகம் நமக்கு தேவை. along with that we also need the anointing. பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்கு தேவை. We need the fulfillment of the Holy Spirit. இதை குறித்து யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. About this it is said in John 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். chapter 14 verse 16. வாசிக்க கவனிக்கலாம். நான் பிதாவே வேண்டிக் கொள்ளுவேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு அப்பொழுது என்னென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அவர் உங்களுக்கு தந்தருளுவார். And I will pray the Father, and he shall give you another comforter, that he may abide with you forever. பாருங்கள், இது யார் சொன்னது? Who says this? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், Jesus Christ says this. நான் மற்றொரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன். He says, I will give you another comforter. அவர் யார்? Who is he? பரிசுத்த ஆவியானவர். He is the Holy Spirit. சத்திய ஆவியானவர். He is the true Spirit. தேற்றவாளன் என்று வேதம் சொல்லுகிறது. He says him comforter. அப்படியானால் That means உபத்திரவத்தின் வழியாய் செல்லுகிறவர்கள், the people who go through struggle path, துக்கத்தின் வழியாய் செல்லுகிறவர்கள், the people who go through depression, பாரத்தை சுமக்கிறவர்கள், people who bear their burdens, இவர்களுக்கு ஒரு தேற்றவான் தேவை. these people need a comforter. அப்படியானால் That means சரியான ஒரு இளைப்பாறுதலையும் சரியான ஒரு தேர்தலையும் தரக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே. Holy Spirit is the only person who can comfort you. மனிதன் தேற்றினால் If a man comforts அது you, குறுகிய காலத்தில் கடந்து போகும். that will perish in a small time. ஆனால் But பரிசுத்த ஆவியானவர் உன்னை தேற்றுவாரானால் if the Holy Spirit comforts you, அது நித்திய தேறுதலாய் உனக்கு காணப்படும். that comfort is eternal. இங்கே என்னை பூசிக்கொண்டு அவள் செல்லும்படியாய் மாமி ரூத்துக்கு சொல்லுகிறாள். Here Naomi says Ruth to anoint herself and go. ஆம், நாம் எப்பொழுதும் எண்ணெயினால் பூசப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். Yes, we also have to be anointed with oil every time. இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு முத்திரையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. This Holy Spirit has been given to us as a mark. Ephesians 4:30 says, மீட்பின் நாளுக்கென்று for the day of salvation முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர், we have received the Holy Spirit as a mark. ஞானஸ்நானம் எடுத்தால் மாத்திரம் பரலோகம் போய்விட முடியாது. சத்திய ஆவியானவருடைய சத்திய வழிநடத்தல் தேவை. You need the knowledge of the Holy Spirit. அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வரும்பொழுது, When that Holy Spirit comes into you, அவர் உன்னை சகல சத்தியத்துக்கு நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. He will guide you in the right way. நீ வேலை ஸ்தலத்திலும் போக்கிலும் வரத்திலும் உன் வீட்டிலும் நீ என்ன வேலை செய்தாலும் அந்த இடத்திலும் பரிசுத்த ஆவியின் நிறைவினால் நீ காணப்பட வேண்டும். In your going, in your coming, in your workplace, every time you must be with the Holy Spirit. You must be filled with the Holy Spirit. அவர் நிமித்தமாகத்தான் நாம் பரலோகம் செல்ல முடியும். Only through Him can we go to heaven. அவர்தான் பரலோகம் செல்வதற்கு முத்திரையானவர். He is the mark for us to go to heaven. அந்த முத்திரை இல்லாமல் பரலோகம் செல்ல முடியாது. Without that mark, we can't go to heaven. மூன்றாவதாக Thirdly, வஸ்திரங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். we can see clothes. வஸ்திரத்தை அணிந்து கொண்டு போ என்று ரூத்துக்கு சொல்லப்படவில்லை. Ruth is not told to wear cloth. ஆனால் நகோமி சொல்லுகிறாள் அங்கே வஸ்திரங்களை அணிந்து கொண்டு என்று சொல்லுகிறாள். But Naomi says, wear your clothes. வஸ்திரங்கள் வேத புத்தகத்திலே பலவிதமான வஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கின்றன. In Bible, we can see about different types of clothes. ஹalleluya. ரட்சிப்பின் வஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. We can see cloth of salvation. வெண் வஸ்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We can see white cloth. இந்த வெண் வஸ்திரம் யாருக்காக கொடுக்கப்படுகிறது? Who is given this white cloth? வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது. Revelation chapter 3 verse 5 says, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படுகிறது என்று சொல்லி, the man who is the victorious man is given white cloth. மத்தேயு 17:2 சொல்லப்பட்டிருக்கிறது. Even in Matthew chapter 12 verse 2 says, மத்தேயு 28:3 சொல்லப்பட்டிருக்கிறது. even in Matthew chapter 28 verse 2 it is said, இந்த வெண் வஸ்திரம் யாருக்கு கிடைக்கிறது என்று சொல்லி, who receives this white
white cloth. பாருங்கள், இந்த ரூத்தானவள் தன்னுடைய மணவாளனாகிய போவாசை சந்திக்க செல்லும் பொழுது அவள் இந்த வஸ்திரங்களை அவள் அணிந்து கொண்டிருக்க வேண்டும். When Ruth goes to see her Boaz, she has to wear these clothes. இந்த மாமியாகிய நகோமி மிக கவனமாய் இந்த வஸ்திரத்தை குறித்து சொல்வதை நாம் கவனிக்கலாம். We can see Naomi talking clearly about this clothes. ஆகவே நாமும் கூட இப்படிப்பட்ட வஸ்திரம் இல்லாமல் நாம் நம்முடைய மணவாளனை சந்திக்க முடியாது. So even we cannot meet our groom without wearing these clothes. வெளிப்படுத்தின விசேஷம் 19:8 சொல்லுகிறது, Revelation chapter 19 verse 8 says, மெல்லிய வஸ்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. light cloth. அப்படி அந்த மெல்லிய வஸ்திரம் எதை காண்பிக்கிறது? So what does this light cloth show? பரிசுத்தவான்களுடைய நீதியை காண்பிக்கிறது. It shows the righteousness of holy men. பரிசுத்தவான்களாகிய நாம், We the holy people, ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், we are baptized, அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். we have the anointing. வஸ்திரம் இல்லாமல் போவோமானால் If we go without the cloth, நம்முடைய நிலை எப்படி இருக்கும் என்று சொல்லி பாருங்க. what will be our situation? அப்படியானால் If so, நமக்கு வஸ்திரம் எது? what is our cloth? நீதி என்னும் வஸ்திரம். The cloth of righteousness. இந்த வஸ்திரம் மெல்லிய வஸ்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. This cloth is a light cloth. ஆகவே நீதியின் வஸ்திரத்தை நாம் எப்பொழுது தரித்திருக்க வேண்டும். So we must always be clothed with this white cloth. அப்படி தரித்தால் மாத்திரமே நம் மணவாளனாகிய கிறிஸ்துவை சந்திக்க முடியும். Only if we are clothed like this, we can see our groom. நான்காவது சொல்லப்பட்டிருக்கிறது. And fourthly it is said, ஆதியாகமத்தின் புத்தகம் 37:3 சொல்லுகிறது, Genesis chapter 37 verse 3 says, பலவர்ண வஸ்திரங்கள் என்று சொல்லி. a cloth of different colors. பலவர்ண வஸ்திரம் என்ன? What does this colorful cloth mean? பல விதமான கனிகள் நிறைந்தது. It means different types of fruits. பல விதமான வரங்கள் நிறைந்தது. It means different types of gifts. ஹalleluya. Hallelujah. அதே பல வர்ணங்கள் எதை காண்பிக்கிறது? What does these different colors show? நீங்கள் கவனிக்கிறீர்களா? Are you listening? நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆசாரியர்களுடைய பதக்கத்திலே, Even in our ancestors' breastplates, மார் பதக்கத்திலே பலவிதமான வண்ணம் நிறைந்ததான கற்கள் பதிக்கப்பட்டிருந்தன. we can see different colors of stones on their breastplates. அவர்கள் அறிந்த ஆடையும் கூட பலவிதமான வர்ணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. Even their clothes were decorated with different colors. இவைகள் எதை காண்பிக்கிறது? What does this show? கனிகளும் வரங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. These colors show a life filled with different gifts and different fruits. இந்த வஸ்திரங்கள் நமக்கு தேவை. These clothes are important to us. இப்படிப்பட்ட வரங்களும் கனிகளும் நிறைந்திராமல் போவோமானால், If we are not filled with these different gifts and fruits, இவைத்தான் நமக்கு வஸ்திரமாய் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. these are given to us as clothes. ஆகவே இந்த வஸ்திரங்களை நாம் அணிந்து கொண்டால் மாத்திரமே So only if we wear this cloth, நம் மணவாளனாகிய கிறிஸ்துவை நாம் சந்திக்க முடியும். we can see our groom Jesus Christ. ஹalleluya. Hallelujah. நான்காவது சொல்லப்பட்டிருக்கிறது, Fourthly it is said, களத்திற்கு போ என்று சொல்லி. go to the floor. இங்கே குளிக்க வேண்டும், You have to bath, எண்ணெய் பூசிக்கொள்ள வேண்டும், you have to anoint yourself, வஸ்திரங்களை அணிந்து கொள்ள வேண்டும். wear your clothes, அழிந்து கொண்டு வீட்டில் இருப்பதல்ல, களத்திற்கு போக வேண்டும். go to the floor. ஹalleluya. களத்தில் என்ன இருக்கிறது? What is there in the floor? அங்கே தானியங்களின் சேமிப்பு இருக்கிறது. In the floor there is the storage of the grains. ஹalleluya. இதை அறிந்து கொள்ளும்படி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். To know this, let's read a லூக்காவின் verse சுவிசேஷ நூலிலே in Luke, 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். the Gospel of Luke, chapter 3 verse 17. தூற்றுக்கூட அவன் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி, அவர் தன் களத்தை நன்றாய் விளக்கி, கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார். கோதுமையை தன் களஞ்சியத்திலே சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினினால் சுட்டெரிப்பார் என்றார். அவியாத அக்கினிலே சுட்டெரிப்பார் என்றார். அல்லேலூயா. அப்படியானால் இந்த களம் எதை காண்பிக்கிறது? So what does this floor say depict? இவை நல்ல முத்து மணிகளை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு இடம். This is a place where good wheat is stored. தரமான கோதுமை மணியை சேர்த்து வைக்கும் ஒரு இடம். It is a place where the best wheat is stored. அப்படியானால் முத்துக்கள் யார்? That means who is this good wheat? ஆவிக்குரிய மனிதன். It shows the righteous man. பரிசுத்தவான். It shows the holy man. நீதிமான். It shows the righteous man. என்று அழைக்கப்படுகிறவர்கள் தான் அவர்கள் இயேசுவின் முத்தான சொத்துக்களை காணப்படுகிறார்கள். நமக்காக களத்திலே காணப்படுகிறார். He will be there in the floor for us. அவர் நம் நுகத்தை எடுத்து போடுவார். He will take away our burdens. நீங்கள் கவனித்து சொன்னால், if you observe, அந்த ரூத் திரும்பி வீட்டுக்கு வரும் பொழுது, when Ruth comes back to her home,
போவாஸ் என்ன செய்தார் தெரியுமா? What does Boaz do? அவள் மடியிலே வார் கோதுமைகளை அளந்து போட்டான். He measures good wheat and he puts it on her lap. உன் குடும்பத்திற்கு இதை கொண்டு செலவிடு என்று சொல்லி, He says, go give this to your family. உன்னுடைய மாமிக்கு கொண்டு கொடு என்று சொன்னான். He says, go give this to your mother-in-law. என்றால் குடும்பத்தை கவனிக்கக்கூடிய ஒரு காரியம். This shows the care he has for her family. இந்த பாரம் தான் அவளை ரொம்ப தாக்கினது. This burden only affected Ruth very much. அந்த பாரத்தை போவாஸ் அவன் எடுத்து போட்டான். This burden was taken away by இப்போது Boaz. அவளுக்கு குறைவில்லை. Now she doesn't have any lack. ஒரு நல்ல பாதுகாப்பு இவளுக்கு கிடைத்தது. She gets a good protection. இங்கே பாரம் எடுத்து போடப்பட்டது. Here she is taken away her burden. நுகம் எடுத்து போடப்பட்டது. Her yoke is taken away. இவள் விடுதலையானால் She is delivered. போவாஸோட கூட With Boaz, அவள் மகிழ்ந்து வாழ்ந்திருந்தாள். she lives a happy life. குறைகள் மாற்றப்பட்டன. Her lacking is fulfilled. தேவைகள் சந்திக்கப்பட்டன. Her needs are fulfilled. பாரம் எடுத்து போடப்பட்டது. Her burden is taken away. நுகம் உடைத்தெறியப்பட்டது. Her yokes are broken. அவள் வாழ்க்கை ஜெயமாய் மாறினது. Her life turns into victory. இதற்கு காரணம் என்ன? What is the reason for this? இவள் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்ட நிலை. The way she prepared herself. அருமையாய் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டாள். She prepared herself in a good way. கர்த்தருடைய வருகை சமயமாய் இருக்கிறது. The coming of the Lord is very near. எத்தனை பேர் இப்படி பாரம் சுமந்து தவிக்கிறீர்கள்? How many of you are with this burden? உங்களுக்கு நுகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அல்லவா? You are given yokes. இவற்றை நாம் எடுத்தெறிய வேண்டுமானால் If we have to remove these நாம் yokes, இந்த காரியங்களை செய்து ஆக வேண்டும். we have to do these things. அது செய்தால் மாத்திரமே Only if we do these things, நம்முடைய நுகங்கள் எடுத்து போடப்படும். our yokes will be removed. நம்முடைய தேவன் Our Lord நமக்காக காத்திருக்கிறார். is waiting for us. ஹalleluya. Hallelujah. நமக்காக காத்திருக்கிறார். He is waiting for us. ஓ, என் மணவாட்டி வரப்போகிறாள். My bride will come for me. எனக்கு ஒரு மணவாட்டி இருக்கிறாள். I have a bride for me. அவள் கண்டிப்பாய் வருவாள். She will definitely come. நிச்சயமாய் நான் அவளை மணம் முடிப்பேன். I will definitely marry her. அவள் பாரங்களை நான் எடுத்து போடுவேன். I will remove her burdens. அவர் காத்து கொண்டிருக்கிறார். He is waiting for us. எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? How many of you are ready for உங்கள் him? நுகங்களை முடிப்பதற்கு இயேசு ஆவலாய் இருக்கிறார். Jesus Christ is ready to break your burdens. இந்த காலத்தில் வந்திருக்கிற கொள்ளை நோய்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பொருட்டல்ல. All these problems, these struggles, these plagues that have come to you is not a big deal for Jesus Christ. இவை எல்லாம் உனக்கு கொடுக்கப்பட்ட நுகம் தான். All these are the yokes that are given to you. கர்த்தர் நிச்சயமாக இதை மாற்றுவார். Jesus Christ will definitely change this. நிச்சயமாக மாற்றுவார். He can definitely change this. ஹalleluya. Hallelujah. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்யலாமா? Let's close our eyes and pray நம்ம நுகத்தை முறித்திருப்பதற்காக, for the Lord to break your yokes. நம்முடைய நுகத்தை முறித்திருப்பதற்காக For the Lord to break our நம்முடைய yoke. தேவன் இந்த வேளையில காத்திருக்கிறார். He is ready to break our yoke. நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? Let's submit it to Him. கண்களை மூடலாம். Let's close our eyes. கர்த்தர் நமக்கு சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். Let's look unto the Lord. நாம் நுகத்தை முறித்தெறிவதற்கு 3 விதமான காரியங்கள் நமக்கு தேவை. We need 3 things to break the yoke. ஹalleluya. 1 சுத்திகரிப்பு, 1 is cleansing. 2 ஆவியின் அபிஷேகத்தால் நடத்தப்படுவது, Secondly is the anointing. 3 வஸ்திரங்களை அணிந்து கொள்வது. Thirdly, it's the மூன்றையும் clothing. நாம் சரியா செய்யும் பொழுது When we do these 3 things correctly, களஞ்சியத்தில் நம்ம இயேசு காத்து கொண்டிருக்கிறார். Jesus Christ is waiting for us on the floor. களத்திலே அவர் காத்து கொண்டிருக்கிறார். He is waiting for us in the garner. ஹalleluya. Hallelujah. அவர் நம்ம வருவோம் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறார். He is waiting for us that நம்ம he will அவரிடத்தில் come. செல்வோம். Let's go to him. அவரிடத்திலே இளைப்பாறுதல் இருக்கிறது. He has rest. நம்முடைய பாரத்தை எடுத்து போட அவர் காத்து கொண்டிருக்கிறார். He is waiting to remove our burden. அவர் சொன்னார், He told, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, you people who are carrying your burdens, எல்லாரும் இடத்தில் வாருங்கள், all of you come to me. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். I will give you rest. ஆகவே பாரத்தை அவர் எடுத்து போடுகிறவர். So he is the one who removes our burdens. நம்முடைய நுகத்தை எடுத்து போடுகிற அவர்தான். He is the one who removes our yokes. அவரிடத்தில் நாம் செல்லும் பொழுது When we go to him, நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். we get the rest. நகோமி நல்ல ஒரு வழி காண்பித்தாள் தன் மருமகளுக்கு. Naomi showed a good way to her. சரியான இடத்தில் அவள் சென்றாள். She went to the perfect place. தன் உறவு முறையான் அங்கே இருக்கிறான் என்று சொல்லி அவள் அறிந்திருந்தாள். She knew her beloved was there. ஆகவே உறவு முறையானை அவள் சந்தித்தாள்.
She met her beloved there. தன் மருமகளை சந்திக்க செய்தாள். Naomi made her daughter-in-law to meet him. அவள் இளைப்படைந்தாள். She got her rest. அவள் இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டாள். She received her rest. பாரங்கள் அகற்றப்பட்டன. Her burdens were taken நாம் away. ஒப்பு கொடுக்கலாம் பக்கத்து சமூகத்திலே. Even let us ஆண்டவரே Jesus, ரூத்தை போல என்னை ஆசீர்வதியும். bless me like Ruth. இந்த உலகத்திலே பாரங்களை சுமந்து தவிக்கிறோம். We are with burden in this world. இந்த நுகத்தை எங்களை விட்டு எடுத்து போடும். Remove this yoke from us. நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறோம். We ready ourselves. எங்களை சுத்திகரித்துக் கொள்கிறோம். We cleanse ourselves. நாங்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறோம். We receive the anointing. வஸ்திரங்களை அணிந்து கொள்கிறோம். We wear the clothes. ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துவீராக. Lord, make us worthy for you. உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. Ready ourselves, Jesus, for இந்த your காலம் coming. கடைசி காலமா இருக்கிறதே. These days are last days. களத்திற்கு நாங்கள் வர வேண்டுமே. We have to come to your garner. பரலோகம் என்ற களத்திற்கு நாங்கள் வர வேண்டுமே. We have to come to your garner, which is heaven. எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. Bless us, Lord. உம்முடைய களத்திற்கு வர உதவி செய்யும் ஆண்டவரே. Help us come to your garner, Lord. உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். We submit ourselves to எங்களை your. தகுதிப்படுத்தும். எங்களை உருவாக்கும். Make ready us. உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். We submit ourselves to you. ஆண்டவரே Jesus, இந்த காணொளிக்கு முன்பாக the people who are sitting in front of this TV யாரெல்லாம் or முன்னாடி television, இருக்கிறார்களோ who are kneeling down in front of அவர்கள் this அத்தனை பேரையும் television, ஆசீர்வதியும். bless everyone. தகுதிப்படுத்தும். பாரங்களை எடுத்து போடும். Ready them, remove their burdens, நுகத்தை முறித்தெறியும். break all their burdens. இதைத்தான் பிரசங்கி சொன்னான். This is what இதைத்தான் புலம்பலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. This is what is said in Lamentation. எரேமியாவின் புலம்பலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. It is said in Jeremiah's Lamentations. நுகத்தை சுமப்பது மனிதனுக்கு நல்லது. That bearing the yoke is good for a man. அதிலும் இளமையிலே நுகத்தை சுமப்பது மனிதனுக்கு நல்லது. That too, bearing the yoke in a man's youth is good. ஆண்டவரே Jesus Christ, எங்களுக்கு உதவி செய்யும். help us. இந்த நுகம் தான் எங்களை உருவாக்குகிறது. This yoke builds us. இந்த நுகம் தான் எங்களை நல்ல ஷேப்க்குள் கொண்டு வருகிறது. This yoke shapes us. உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. We submit in your mighty எங்கள் hands, பிள்ளைகளை Lord. அப்படியே உருவாக்கும். Build our children. எங்களை உருவாக்கும். Build us, Lord. உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். We submit in your. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray. ஆமென். Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பினைக்கும் ஸ்நேகமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் அவருடைய அன்பு இடத்திலும் இன்று மீண்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.